ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐ பிகம் ஓவர் பவர் மேஜ் ஆஃப்டர் 4000 இயர் எபிசோட் 3 தான். ஸோ மறக்காம கீழே ஒரே லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இப்பதான் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். இப்போ கூட ஸ்டார்டிங்லயே அந்த டேவ் இன்னமும் விட்டு கொடுக்கல. அவன் அந்த ஸ்கூலுக்கு திரும்பவும் வந்திருக்கான். எங்க அவனை இந்த வாட்டி நான் விட போதில்லை. இனி அவன் ஒரு மாதிரி ஆக்கிட்டால. இன்னைக்கு அவன் ஏன் பிறந்தான் அப்படின்னு அழுவ போறான். என்கிட்ட எல்லா பசங்களை வச்சும் நான் அவனை தாக்க போறேன். அங்க போய் நின்று அவன் தாக்கலான்னு போவான். அதுக்குள்ளேயே லூக்கஸ் அவனோட மிசைல் மேஜிக்கை வச்சு தாக்க. அதனால பாவம் அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அவனோட மூக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது. அவனை சீக்கிரமா அவனோட ஃபேமிலிக்கே அனுப்புங்க. முக்கியமா அவனோட மூக்க சரி பண்ண சொல்லுங்க. நான் என்ன பண்றது, இந்த மாதிரி பசங்க கிட்ட நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல. ஆனா நான் இங்க படிச்சுதான் ஆகணும். ஏன்னா இந்த உலகத்தை பத்தி எனக்கு அவ்வளோக்கும் தெரியல. அதே மாதிரி இந்த அகாடமியில நிறைய விஷயத்த என்னால தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஃப்ரேவோட பாடியில என்னால அவ்வளோக்கும் சரியா மாணவ கண்ட்ரோல் பண்ண முடியல. அதையும் நான் நல்லா பண்ண ஆரம்பிக்கணும். இப்படி இவன் பேசிக்கினே போவானா, பின்னாடியே ஒரு குரல் வந்து, ஹேய் வெள்ள முடிக்காரா நில்றா. யார் அதுன்னு பார்த்தா இவனோட சீனியர் தான். அதாவது இவனுக்கு மேல படிக்கிற கிளாஸ் ஆளுங்க. நான் கேள்விப்பட்டேன் உனக்கு மேஜிக்லாம் நல்லா பயன்படுத்த முடியுமாமே. அதுக்கும் மேல டேவிட நீ என்னதான் பண்ண, அவன் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி. நான் யாருன்னு தெரியுமா, நான் ஒரு சீனியர். என்னோட பேரு ஆலெக்ஸ். நினைச்சா போதும் உன்னை அப்படியே சுக்குநூறா ஒண்ணுமே இல்லாம ஆக்க முடியும். எனக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அவனோட 2 காலை உடைச்சிட்டேன். அதுக்கும் மேல இப்போ அவனோட மூக்க உடைச்சு உட்கார வச்சிட்டேன். அவன் என்னோட ஃப்ரெண்டு மாதிரிடா. நீ பண்ண விஷயத்துக்காக நீ எப்படி இப்போ ரீபே பண்ண போற, அத மரியாதையா எனக்கு சொல்லு. நான் ஆளுக்கு இன்னமும் எதுவும் புரியல. அவன் இன்னமும் என்ன யோசிக்கிறானா, ஆமா இவன் என்ன பேசின்னு இருக்கான், நான் என்ன இவன் புள்ளி பண்றானா இல்ல இன்சல்ட் பண்ண பாக்குறானா, உனக்கு இன்னமும் தெரியல. அதாவது நான் என்ன பேசுறேன்னு. நீ இப்படிதான் என்ன மாதிரி ஒரு சீனியர் கிட்ட பேசுவியா, அதுலயே எனக்கு தெரியுது. டேவிட நீ என்ன பண்ணிருக்கன்னு. என்னை பத்தி உனக்கு இன்னுமா தெரியல. நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா. இதுக்கு முன்னாடி ஒரு மேஜிக் காம்படிஷன் நடந்தது. அதுல ஆளு 16வது பொசிஷன்ல வந்திருக்கானா. இப்பயாச்சும் உனக்கு புரியுதா, உன்னோட ஃபியூனரலுக்கு நீயே வந்திருக்க. என்ன இந்த மாதிரி நிறைய ஆளுங்களை வச்சு என்ன மிரட்ட பாக்குறீங்களா. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க சுத்தி இருக்காங்க. நீ அப்படியெல்லாம் பயந்து யோசிக்க தேவையில்ல. ஏன்னா அவங்க சும்மா பாக்குறது கொண்டிதான் இங்க வந்திருக்காங்க. எதுக்கு எங்களை மாதிரி ஆளுங்க கேங்கா சுத்தி உன்ன மாதிரி ஒரு வீக்கான பையனை இப்படி தாக்கணும். ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கல. அவனோட மிசைல் மேஜிக் வச்சு பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சான். அங்க எல்லாரையுமே அவன் தாக்குறானா, அவங்களோட நிலைமையே ரொம்ப மோசமாயிது. அடே இதெல்லாம் சரியே இல்ல. இந்த மாதிரி நாங்க பேசின்னு தானே இருந்தோம், எதுக்கு நீ திடீர்னு தாக்குன. என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்பதான் இங்க சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு உணர ஆரம்பிச்சேன். அதனாலேயே என்னவோ தெரியல, உங்களை மாதிரி சின்ன பசங்களை நான் தெரியாதனமா தாக்கிட்டேன். ஆமா இவன் யாரதான் சின்ன பசங்க அப்படின்னு சொல்றான். இதுக்கு மேல உன்னை விட்டு வச்சாலாம் வேலைக்கே ஆகாது. அங்க அந்த பர்சன் சொல்றான், நான் யாருன்னு தெரியுமா, கில் ஹார்ட் ஹவுஸோட மூத்த மகனே நான் தான். இதே மாதிரி ஒருத்தங்க அவங்களோட பெருமையை பத்தி சொல்றாங்களா. அங்க ஹீரோ ரொம்ப கடுப்பாயிட்டு அவனோட மிசைல் மேஜிக் வச்சு எல்லாரையுமே தாக்கி ஒரு வழி ஆக்கிறான். அட நான் என்ன பண்றது, இங்க இருக்கிற பசங்க இவங்க எல்லாருமே முட்டாளா இருக்காங்க. இதுக்கப்புறம் லூக்கஸ் அங்க ரொம்ப டயர்ட் ஆகி ஒரு இடத்துல பத்து நிற்பானா. அங்க அந்த பொண்ணு வரா. ஆமா நீ என்ன பண்ணிருக்க, நீ போற வழி எல்லாமே மிசைல் மேஜிக்கை யூஸ் பண்ணி எல்லாருமே நீ தாக்குற. போற வழி முழுக்க எல்லாருமே ரொம்ப பயந்து தான் போயிருக்காங்க. உன்னை எல்லாருமே வெளில என்ன தெரியுமா பேசுறாங்க, உன்னோட பேரு டெத் மிசைலா. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும், என்னால அவ்வளோக்கும் பெரிய மேஜிக்கையும் இங்க பயன்படுத்த முடியல. சரி இந்த மாதிரி நீ எதுக்கு தான் இங்க வந்திருக்க, அதுவா நீ சொன்ன அட்வைஸை நான் ஃபாலோ பண்ண தெரியுமா. ஒரு ஸ்பெல் மேஜிக்கை யூஸ் பண்ணி அதுல மாஸ்டரோட பிளட்டையும் போட்டு நான் ட்ரை பண்ண பார்த்தேன். அதுல 7.3 ரேஷியோல நான் ட்ரை பண்ணேன். இருந்தாலும் அவ்வளோக்கும் சரியா ஒர்க் ஆகல. இதுக்கு நீ அரை ரத்தத்தை பயன்படுத்தியிருந்தா சரியா போயிருக்கும். ஆனா இப்படி எல்லாம் பேசும்போது அந்த பொண்ணுக்கு லைட்டா நம்ம ஹீரோ மேல ஃபீலிங்ஸும் வருது. சரி நீ ஏன் எனக்கு சொல்லி தரக்கூடாது. ஹீரோவும் யோசிக்கிறான், இந்த பொண்ணு ரொம்ப டேலண்டடா இருக்கா, சொல்லி தரதும் தப்பு இல்ல. ஏன்னா இவளையும் ஒரு 7வது ஸ்டார் இல்ல 8வது ஸ்டார் அளவுக்கு என்னால கொண்டு போக முடியும். சரி அப்பனா நான் உங்க கூட ட்ரைனிங் எடுக்க, அதாவது அந்த பேட்டிலிங்க கத்துக்கிறதுக்கு நான் வரலாமா. உங்க ஹீரோவும் சரின்னு சொல்றான். இதுக்கப்புறம் இவங்க ஒரு வெக்கேஷன் மாதிரி அங்க போறாங்க ட்ரைனிங் பண்ண. இவங்க போற ஜேர்னி அது ரொம்ப டஃபா இருக்க போது. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க போறாங்களா, ஆனா அவ பார்த்தா ஏகப்பட்ட பொருளை கொண்டு வந்திருக்கா. ஏய் நம்ம ஒன்னும் பிக்னிக்கு போக போறது இல்ல, நம்ம ட்ரைனிங்க்கு தான் போறோம். எதுக்கு எவ்வளவு பொருள் உனக்கு தெரியாது. ஒரு உமன்னா நிறைய பொருள் தேவைப்படும். அதனால நீ இதெல்லாம் கண்டுக்காத. சரி இப்போ நம்ம எங்க தான் போக போறோம், எனக்கும் சரியா தெரியல. நம்ம ஸ்பானியா மவுண்டனுக்கு தான் போக போறோமே. என்னது அந்த மவுண்டனா, அந்த மவுண்டன் ரேஞ்சில ஏகப்பட்ட கொடூரமான மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கா. இந்த மாஸ்டருங்களுக்குலாம் ஒரு சொர்க்கம் மாதிரியா. யாரெல்லாம் வராங்களோ அவங்கள பயங்கரமா அது தாக்குமா. சரி இப்போ நம்ம எப்படி போக போறோம் எனக்கும் தெரியல, உனக்கு அதுக்கான வழியை தெரியுமா. நீங்க இப்படிதானா. இதுக்கப்புறம் அவங்க மேப்ல பாக்குறாங்க. அந்த மேப் வழியா இவங்க போறதுக்கு கிட்டத்தட்ட அரை நாள் ஆகுமா. அந்த மவுண்டனுக்கு போற மாதிரி ஒரு ரோடும் இருக்கு. ஆனா அது ரொம்ப கொடூரமான ரோடா. நாங்க டேஞ்சரான மாஸ்டர் எல்லாம் வருமா. இதுக்கப்புறம் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்களா. அந்த மேப்ல வாஸ்டோன் அப்படின்னு ஒரு விஷயம் போட்டிருக்கும். அதை பத்தி அவன் கேட்கறான். ஆமா அது என்னது, இது இங்கில இருந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போற ஷிப் தான் அது. இதுல நம்ம போன அரை நாள் கிட்ட ஆகும். ஆனா அதோட பணம் தான் ரொம்ப அதிகம். என்னது எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் இருக்கும், 10 கோல்டு காயின் இருக்கும். ஃப்ரே கிட்ட ஒரே ஒரு கோல்டு காயின் தான் இருக்கும். அவனால அங்க போக முடியாது போல. இதனாலே ஆளும் யோசிக்கிறான், இப்ப நான் என்ன பண்றது. அதாவது இசபெல் இருக்கா, அவகிட்டயே நான் கேட்கலாமா. ஏன்னா அவளும் ஒரு நோபல் தான். நோபல் கிட்ட கண்டிப்பா நிறைய பணம் இருக்கும். அதே மாதிரி இசபெல் கிட்ட கேட்கறான். இருந்தாலும் அங்க பணமே அவகிட்ட இல்ல. வெறுமா எவ்வளவு தடியா பேக் ஒண்டி தான் கொண்டு வந்தியா, வேற ஏதோ நீ கொண்டு வரலையா என்ன. இல்ல இது
எல்லாமே உமன்ஸோட ஐட்டம், அதெல்லாம் உனக்கு தெரியாது. ஆனா சீக்கிரமா போய் கேபிட்டல்ல இருந்து அந்த பணத்தை கொண்டு வரப்பாரு. இல்ல வாய்ப்பே இல்ல, என்னால போக முடியாது. இப்ப நம்ம என்னதான் பண்றது? வெளியில எங்கேயாச்சும் ஜாப தான் நம்ம தேடணுமா என்ன? நீ இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஜாப பண்ணிருக்கியா? இல்ல நான்லாம் எதுவும் பண்ணதில்ல. அதுக்கப்புறம் அவங்க டைரக்டா ஒரு ஷிப்புக்கு வராங்க. அது அவ்வளவு பெருசா இருக்கு. இந்த ஷிப் இது வந்து ஃப்ரீயா? யாரெல்லாம் ட்ரெயினியா அகாடமில இருக்காங்களோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஃப்ரீ தான். அங்க ஏகப்பட்ட பசங்க ஆல்ரெடி உள்ள போய் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ட்ரெயினி தான். அங்க ஏகப்பட்ட ஆளுங்க போறாங்களா? ஆனா ஹீரோக்கு அங்க சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு தான் ரொம்ப ஆர்வமா இருக்கான். நிறைய பேர் ட்ரெயினி போறனால உள்ள மீட் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஆர்வமா போறானா? ஆனா ஒரு கட்டத்துல அவ்வளவுதான் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரை வெளியில தோத்தி விட்டுறாங்க. அப்போனா நாங்க வந்து என்ன பண்றது? இந்த ஷிப் வர எப்படியோ ஒரு 4 to 5 நாள் ஆகும். அதனால நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நாங்க என்ன பண்றது? இப்போ உங்களுக்கும் வேற வழி இல்லைன்னா பக்கத்திலே ஒரு ஷிப் இருக்கு, நீங்க அங்க போய் சேர்ந்துக்கலாம். கண்டிப்பா நிறுத்துவாங்க. சோ நீங்க போறது நல்ல விஷயமா இருக்கும். நீங்க கூடிய சீக்கிரத்துல ஒரு 4-5 நாளுக்குள்ளேயே அங்க போய் சேர்ற மாதிரியே இருக்கும். இந்த சைடு நிறையவே பைரட்ஸை காட்டுறாங்க. இவங்களும் ஒரு பிளானை போடுறாங்க. அந்த ஷிப்ல இருக்க பசங்களை நம்ம வந்து லூட் அடிச்சிடலாம். நான் வந்திருக்கிறது எல்லாமே ரிச்சான பசங்க, கண்டிப்பா ரிச்சான ஃபேமிலில இருந்து தான் வந்திருப்பாங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட பணம் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. இந்த சைடு அங்க லூக்கஸ்க்கும் இசபெலுக்கும் வேற வழியே இல்ல. அந்த பக்கத்துல இருக்க அந்த ஷிப் அது வழியா தான் இவங்க போற மாதிரி இருக்கு. சோ வேற வழியே இல்லாம அந்த ஷிப்புக்கு ஏறாங்க. அந்த ஷிப்ல ஒரு கேப்டன் இருக்காரு. அவரை பத்தி அவரு நிறைய விஷயம் சொல்றாரு. இதுக்கு மேல இந்த ஷிப்ல தான் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அப்படியா, ரொம்ப நன்றி. நீங்க தான் எங்களை கவனிக்க போறீங்களா? நீங்க ஒண்டி எங்களை இன்வைட் பண்ணலன்னா அவ்வளவுதான், நாங்க 5 நாளைக்கு அங்கேயே இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனா நீங்க கவலையப்பட தேவையில்ல, நம்ம 5 நாளைக்கு நிம்மதியா போக முடியும். சில பல ரீசனும் இருக்கு. அதாவது ஆளுங்க கம்மியா இருக்குது. ரீசெண்டா சில பல நாளாவே இந்த பைரட்ஸோட கும்பல் தாக்குதல் அது அதிகமாகுது. என்னது பைரட்ஸா? ஆனா நீங்க அவளைக்கும் கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா பைரட்ஸ் அவங்களால ஒண்ணுமே நம்மள பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஷிப் பின்னாடி 2 வார்ஷிப் இருக்கு. இதுல 4வது ஸ்டார்ல இருக்க 2 ஸ்ட்ராங்கஸ்டான மேஜர் இருக்காங்க. அவ்வளவு சீக்கிரத்துல நம்மளுக்கு எதுவுமே ஆகாது. என்னது ஸ்ட்ராங்கஸ்டான மேஜா? இப்படி எல்லாம் இவங்க பேச முடியாது. திடீர்னு ஏகப்பட்ட ஆளுங்க கத்தினே வராங்க. பைரட்ஸ் வந்து நம்ம மேல அட்டாக் பண்ணிட்டாங்க. என்ன நீங்க சொல்றீங்க? ஷிப் பின்னாடி இந்த வார்ஷிப் எப்படி முழுங்கி போச்சு? இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. வெறுமா சாதாரணமான பைரட்ஸ் கும்பல். அவங்களால எப்படி இந்த ஷிப்பை முழுகடிக்க முடியும்? சீன் அப்படியே பாஸ்டுக்கு போகுது. இப்போதான் அங்க என்ன ஆச்சு அப்படின்னு காட்டுறாங்க. அந்த பைரட்ஸோட கேப்டனும் பின்னாடியே தான் வந்து இருக்கான். இவங்களோட டார்கெட் நம்ம ஹீரோட ஷிப் தான். இப்போ அங்க என்ன பிரச்சனைனா அங்க வந்து 2 வார்ஷிப் இருக்கு. இதுக்காக ஆளு லிச்ச சமன் பண்றான். அதை வச்சுதான் அந்த 2 ஷிப்பையும் அழிச்சிருப்பானே. பரவாயில்லையே, வேற லெவல் பாஸ். இந்த ஹிஸ்டரியில நீங்க ஒரு மிகப்பெரிய பைரட்டா இருக்க போறீங்க. அந்த லிச்சுக்கு இன்னமும் ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா அந்த 3 ஷிப்பையும் அது தாக்கிருக்கும். என்ன சொல்ற? அதாவது லா லிச் நீங்க வந்து 3த்தையுமே தாக்குனீங்களா என்ன? ஆனா நீங்க வந்து அதை தாக்க கூடாது. ஏன்னா நாங்க அதை தானே கொள்ளடிக்க போறோம். என்ன சொன்ன? இல்ல அப்படிலாம் இல்ல, என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு இன்னமும் புரியல. நான் 3 ஷிப் மேலேயும் தாக்குனேன். இருந்தாலும் அங்க போற அந்த ஷிப் அது வந்து அழியவே இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. அந்த ஷிப்ல எவனோ ஒருத்தன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். சைடு அந்த கப்பலை காட்டுறாங்க. இந்த கப்பலுக்குள்ள நிறைய பைரட்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்களா? பசங்களா பாவம் பயந்து அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. இந்த சைடு இசபெலும் கேக்குறா, ஆமா நீ வந்து பயப்படலையா என்ன? கவலைப்படாத, அவங்க வெறுமா ஒரு பைரட்ஸ் தான். இன்னமும் புரியல. இந்த ஷிப்பையும் யாரோ ஒருத்தங்க தாக்குனாங்க. ஆனா அதை யாரோ ஒருத்தங்க பிளாக் பண்ணிட்டாங்க. அது யாரு? போனா அது நீ இல்லையா? இல்ல அது நான் இல்ல. அது பிளாக் பண்ணலான்னு போகும்போது அவனுக்கு டெமிகார்டு கூட இருந்த விஷயம்லாம் அப்படியே சடனா ஸ்ட்ரைக் ஆச்சா. அதனால அவன் அப்படியே விட்டுட்டான். இதுக்கு பின்னாடி அவன் இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல அதுவும் இல்ல. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த சைடு அங்க பைரட்ஸோட கும்பலம் அங்க வந்து ஒருத்தனையா அவங்க வந்து பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஷிப் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. சரி ஆளுங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு வந்தேன். ஆனா இங்க ரொம்ப ஆளுங்க கம்மியா இருக்காங்க. ஒரு பையனும் கத்த ஆரம்பிச்சிடறான். ஏய் உங்களுக்கு தெரியுமா, நீங்க வந்து தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்க. ஆனா அங்க ஒரு மிகப்பெரிய மேஜா வருங்காலத்துல மாற போறோம். ஆனா இதை கேட்கும் போது அவனுக்கு கடுப்பாகுமா? அப்படியே அவனோட கத்தியை வச்சு தாக்குறான். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். ஹீரோக்கும் புரியுது யாரோ ஒருத்தங்க திரும்பவும் காப்பாத்திருக்காங்க. எதுக்கு? இந்த சைடு ஒரு மர்மமான பர்சன் வந்து சொல்றான், நீ வந்து இப்படி பேசிருக்க கூடாது, நீ அமைதியா இருக்கிறது தான் உனக்கு நல்லது. பாஸ் நீங்க வந்து அவனை தாக்கியும் அவனுக்கு எதுவுமே ஆகல, நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களா என்ன? இல்ல இந்த பசங்களால் தானே நம்மளுக்கு காசு கிடைக்க போகுது. எதுக்கு நம்ம கொண்டுங்கன்னு அவங்களாம் எனக்கு ஹாஸ்டேஜ்னு சொல்லி நான் விட்டுட்டேன். நீ கவலைப்படாத, இந்த 4 கண்ணை இவனை நான் தாக்க போறேன். அவனை தாக்குறானா அந்த பையனும் எப்படியோ தப்பிக்கிறான். ஆனா பயத்துல பாவம் பேண்ட்லயே ஒண்ணுக்கு போயிடறான். அட இந்த சின்ன பையன் ஒண்ணுக்கு போயிட்டான் போலியே. சரி இப்போ வேற வழியில அவனை வந்து கடல்ல தூக்கி போடுறான். எனக்கு வேற வழி தெரியல, நீ வந்து கடலுக்குள்ள போகணும்னு எழுதிருக்கு போல, நீ போய் தான் ஆகணும். அப்படி ஆளும் தூக்கி போறானா அங்க இருக்கிற மத்த பசங்களுக்கு ரொம்ப கோவம். நீங்க வந்து எங்க மேலேயே கைய வச்சிட்டீங்க, இதுக்கு மேல உங்களை நாங்க விட போது இல்ல. அங்க எல்லாருமே தாக்குறாங்களா? ஆனா தாக்கும் போது அந்த அட்டாக்ஸ் எல்லாம் மேல பல்லான்னு போகுது. ஆனா அவனுக்கு எதுவுமே ஆகல. அங்க லிச்சு வந்து இவங்க எல்லாருமே பயங்கரமா தாக்குதான். உங்களோட நிலைமையே ரொம்ப மோசமாயுது. இங்க வந்து என்ன யோசிச்சீங்க? என்ன வந்து அப்படி தாக்கிடலாம் அப்படின்னு யோசிச்சிங்களா? அங்க ஒன்னும் சாதாரணமான ஆளுங்க இல்ல. ஏன்னா நாங்க பைரட்ஸ். அங்க எல்லாருமே லிச்ச பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. அது என்ன உண்மையிலேயே லிச்சா? நீ வந்து கொஞ்சம் கைய வெறியா இதே மாதிரி பண்ணுதா நான் வந்து என்ன பண்றது? இல்ல அங்க இருக்கிற பசங்க எல்லாரையுமே அது தாக்கிது. ஆமா நீங்க வந்து உண்மையிலேயே இந்த லிச்சு கூட கான்ட்ராக்ட போட்டிருக்கீங்களா என்ன? ஆனா அந்த லிச் அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அந்த லிச் அப்படியே முன்னாடி வந்து சொல்லுது, இந்த ஷிப்ல யாரோ ஒருத்தங்க இருக்கீங்க, அவன் தான் என்னோட மேஜிக்கை பிளாக் பண்ணா, மரியாதையா முன்னாடி வந்துருங்க, இல்லன்னா அவ்வளவுதான். அப்படி
வரமாட்டேன், நீ மறைவ அப்படின்னு சொன்னா ஷிப்ல இருக்க எல்லாரையுமே நான் கொன்றுவேன். லிச்சு பாஸ், நீங்க வந்து என்ன பண்றீங்க? அப்படி பண்ணா உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? உடனே அவன் ரொம்ப பயந்து போயிடறான். உடனே அங்க நிறையவே ஐஸ் மேஜிக் வச்சு அது தாக்கலன்னு போதான் அங்க ஒரு பர்சனும் வரான். அவன் பேரு ஜூனா. ஆனா உண்மையை சொன்னா இவனுக்கு அவளுக்கும் தைரியம் இல்ல. அவனுக்கு லைட்டா பவர் இருந்திருக்கு இந்த மாதிரி லிச்சோட பவரை அப்படியே டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு. ஆனா ஜூனோட கை கால்லாம் ஒரு மாதிரி நடக்குது. நான் வந்து எப்படியோ டிஃபெண்ட் பண்ணிட்டேன், இருந்தாலும் என்னால எதுவுமே பண்ண முடியாது. இப்போ அந்த லிச்சுக்கும் அவ்வளவு சந்தோஷம். நீயா வந்துட்டியா, பரவாயில்ல, உன்னோட பாடியில இருக்க ஒரு மானாவியும் நான் வந்து நல்லா யூஸ் பண்ண போறேன். நான் வந்து என்னோட அண்டெட நான் மாத்த போறேன். அந்த லிச்சு அந்த பையனை அப்படியே புடிச்ச போது அங்க சைட்ல எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க வராங்களா. அங்க இருக்கிற பைரட்ஸ் கும்பல் ஹீரோவை தான் பிடிக்கலான்னு வராங்க. ஆனா ஹீரோ அதுக்கு தயாராவே இல்ல. இதனால அந்த பைரட்டும் ரொம்ப கடுப்பாயிட்டு தாக்கலான்னு வருவானா, ஒரே கிக்ல தூரமா தட்டி விடுறான். பார்த்து அந்த ஆளே ரொம்ப ஷாக் ஆகுறான். அவன் வந்து பண்ண அட்டாக் அதை வந்து யாராலையுமே அவளைக்கும் பார்க்க முடியல. அந்த பிளேடு படுறதுக்கு முன்னாடி அவன் தாக்கிட்டான். எல்லாருக்குமே ஒண்ணுமே புரியல. அது என்ன நம்மளோட ஃப்ரேவா என்ன? நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஒரு லூசர், அவனால எப்படி இதை பண்ண முடியும்? பின்னாடி இசபெல் கிட்டயும் சொல்றான், நீ என்ன பண்ணு, இங்கே இரு, என்ன டிஃபெண்ட் பண்ணு, நீ கவலைப்பட தேவையில்ல, லிச்சை தாண்டி யாருமே உன் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல, உன்ன உண்டி பாத்துக்கோ. இந்த சைடு ஒரு பைரட்ட சொல்றான், நீ வந்து என்ன பண்ண, எப்படி அவனை தாக்குன, அவனுக்கு அவ்வளவு தைரியமா? அதுக்கு கொம்பு முளைச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் ரொம்ப ஆர்வமா வந்து தாக்கிட்டான். இதுக்கு மேல அவனால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இப்படி சொல்லும் போதே சம வேகமா வந்து அவனை பயங்கரமா தாக்கிறான். பாக்குற யாராலையுமே நம்ப முடியல. அங்க மத்த பைரட்ஸும் அப்படியே தாக்க வராங்களா, உங்களை கருணியே இல்லாம பயங்கரமா தாக்குறான். நீங்களாம் எனக்கு ஹியூமன் மாதிரியே தெரியல, என்னோட அப்பியரன்ஸ் வச்சு நான் கைண்டு அப்படி நீங்க யோசிக்கலாம், ஆனா நான் அப்படி பட்டவன் இல்ல. அங்க இருக்கிற ஒரு பர்சனையும் அவன் விட்டு வைக்கல, பின்னாடி வர ஆளுங்களையும் அவன் பயங்கரமா தாக்கிடுறான். இதெல்லாம் பாக்குற பசங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன, அதாவது அவன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா என்ன, அது இந்த பைரட்ஸாலேயே இவனை தோக்கடிக்க முடியல. பின்னாடி அந்த பைரட்ஸோட கேப்டனும் ஒரு பொண்ணை பிடிச்சுனே கேக்குறான். ஆமா, இவன் வந்து யாருதான்? இந்த லிச்சோ ரொம்ப ஷாக் ஆகுது. இவனோட ஸ்பீடு அது ரொம்ப அற்புதமா இருக்கு. அங்க இருக்கிற ஒருத்தனை விட்டு வைக்கல, அங்க திரும்பவும் தாக்க ஆரம்பிக்கிறானா, அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. பைத்தியக்காரங்களா, என்ன ஏன்டா தாக்குறீங்க? தாக்க வேண்டியது அவனை. அங்க மேல போய் அவனோட பவர்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்குறானா. அதை பார்த்து அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு அந்த பவரை வச்சு தாக்கி விட்டுறான். உங்களோட நிலைமை இதனால ரொம்ப மோசமாயிது. அங்க சைட்லயே அந்த பொண்ணை பிடிச்சு வச்சு அவன் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். இப்போ வந்து நீ கம்முனில, இவளோட தலையை நான் அப்படியே துண்டாக்கிடுவேன். என்ன சொன்ன, என்ன பண்ணுவ நீ? திடீர்னு இசபெல் அவளோட பவரை வச்சு பயங்கரமா அங்க ஷாக் கொடுக்குறா. அவன் என்னையே தாக்கலான்னு பார்த்தான். எப்படி என்னோட ஸ்கில், உண்மையிலேயே நீ அற்புதமானவதான். இங்க இருக்கிற பசங்க இவங்க தான் ரொம்ப சில்லியா இருக்காங்க. ஆனா நீ வந்து அப்படி இல்ல, நீ ஸ்கில்டா இருக்க. சோ இங்கே இந்த எபிசோட முடியுது. நீங்க சொல்ற மாதிரியே நம்ம 4 இல்ல ஒரு 3 சாப்டராவே பார்க்கலாம். நான் அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி சேனலுக்கு இப்போதான் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தான் வேற லெவலான சீன் எல்லாம் நடக்க போகுது. ஏன்னா லிச்சு கூட இன்னமும் ஃபைட் இருக்கு, அதெல்லாம் பாக்குறதுக்கு தயாரா இருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.